Thank you, Jesus, for your grace. உங்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை வாழ வைக்கிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் புதுசா ஜாயின் பண்ற எல்லாருக்கும் ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்க எப்படி என்கரேஜ் பண்ணி, எப்படி டீச் பண்ணி, நாங்க எத்தனை முறை ஸ்டம்பிள் ஆனாலும் எங்களை விடாம யுவர் பிஹைண்ட் அஸ், எங்களை உங்களோடு இழுத்து கொண்டு எங்களை கற்றுக் கொடுத்து, எங்களுக்கு புரிகிற விதத்துல, எங்க பேஸ்ல, எங்க வேகத்துல எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. அதே மாதிரி வந்த புதுசா வருகிற ஒருத்தருக்கும் இந்த கிருபைகளை நாங்க ரிலீஸ் பண்றோம். ஒரு விஷயத்துல முடிவெடுத்து அதில் நிலைத்திருக்கிற கிருபைகளை நாங்க ரிலீஸ் பண்றோம். Let them stay connected in the blessed platform, Lord. நீங்க என்னையும் இங்க கனெக்ட் ஆகிற ஒவ்வொருத்தரையும் டே இன் அண்ட் டே அவுட் அப்படியே எங்களை ட்ரெயின் பண்ணிட்டே வரீங்க. We are getting a continuous spiritual training from your presence. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு அப்படின்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஸோ இந்த விஷயம், இந்த பிளாட்ஃபார்மை நீங்க ஏற்படுத்தினீங்க. இட் இஸ் ஃபார் அஸ் டு கெட் டெலிவர்ட், ஃபார் அஸ் டு கெட் ட்ரெயின்ட். உண்மை குறித்த இன்னும் அதிகமான அறிவுல வளர, இந்த அன்பை குறித்த வெளிப்பாடுல பெருக எங்களுக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீங்கப்பா இந்த டைம்ல. தேங்க்யூ ஃபார் யர் கிரேஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் பிளாட்ஃபார்ம் லாட். எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையில வித்தியாசமாய் காரியங்கள் நாங்கள் யோசிக்காத ஆங்கிள், யோசிக்காத நேரத்துல, யோசிக்காத விதத்துல நீங்க செய்றீங்க சப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க நல்லவர் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தோட, அந்த ஒரு வெளிப்பாடோட நாங்க எஸ்டாப்ளிஷ்டா போகும்போது எவ்ரி திங் இஸ் ஃபாலோயிங் இன் டு பிளேஸ். நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிறது. உண்மை குறித்தே எங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்குமானா வேற எங்க நாங்க பதிலை தேட முடியும்? ஆனால் தேவன் நல்லவர் தான். எந்த தீமையும் அவரிடத்துல இருந்து எங்களுக்கு வாழ்க்கையில நடக்கல, இது மேல நடக்க போவது கிடையாது. நாங்க வந்து அடையத்தக்க துருகம், கோட்டை, கண்மலை நீங்க தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி எசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். கனெக்டான ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த உறுதியை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அவங்க எடுக்கிற பேபி ஸ்டெப்ஸ்ல ஆண்டவரே நீங்க கூட இருந்து அப்படியே அவங்கள நயங்காட்டி உங்களுக்குள்ள இழுத்து கொள்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாட் எவர் இஸ் தியர் நீட், எது இப்பொழுதுக்கு அவர்கள் கண்கள் தெரிந்து அவர்களுக்கு சில தேவைகள் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கே தெரியாம எங்களுக்கு நிறைய தேவைகள் உண்டுன்னு வர நாட்கள்ல நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துவீங்க. எங்களை உள்ளான தேவைகள், எங்க இருதயத்துல இருக்கிற தேவைகள், இது எல்லாவற்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்கள் இருதயத்தை சுகமாக்க நீங்க எங்களை அழைத்திருக்கிறீங்கப்பா. இப்ப இருக்கிற பிசிக்கல் நீட்ஸும் நீங்க சந்திக்க வல்லவரா இருக்கிறீங்க. வாட் எவர் இஸ் தியர் நீட், பண தேவையா இருந்தால் பண தேவை சந்திக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் சேர்ந்து பிளஸ் பண்றோம். அற்புதர் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கண்டு கொள்ளும்படி நீங்க வெளிப்படுவீராக. தேவை உருவாவதற்கு முன்பாகவே அதை எங்களுக்காக கொடுத்து திருப்தி செய்கிற தெய்வம் என்கிற வெளிப்பாட்டோட ஆண்டவரே நாங்க பிளஸ் பண்றோம். ஒருத்தருடைய தேவையும் சந்திக்கப்படட்டும். அது ஒருத்தருக்கு வித்தியாசமான தேவைகள் இருக்கலாம் ஆண்டவரே. எந்த தேவையா இருந்தாலும் எல்லாவற்றிலும் அப்பா நீங்க ஆண்டவரே இறங்கி ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு நிலையில யாருமே இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்டை நாங்க பேசுகிறோம். இந்த உறுதியை பேசுறோம். Let their hearts be rejoicing in your presence. என் அப்பா எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பாருங்கிற சந்தோஷத்துல உறுதியில ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நிரம்பி இருக்க நாங்க அப்படி பிளஸ் பண்றோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஃபார் யோர் ஃபெய்த்ஃபுல்னஸ். நீங்க ஃபெய்த்ஃபுல்லா இருந்திருக்கிறீங்க. எத்தனையோ முறை நாங்க ஃபெய்த்ஃபுல்லா நடக்காத போதிலும், நாங்க சில விஷயங்களை முடிவு பண்ணி அதை செய்ய முடியாத இருந்த போதிலும் ஏசப்பா அழைத்தவர் நீங்க, உண்மையுள்ளவராய் இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்குள்ள ஆண்டவரே உங்க பிரசன்னத்தோட அந்த டச் உணரட்டும். எங்கள் மத்தியில தேவன் இருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த ஆளுகை செய்றீங்க, இதை நடத்துறீங்கன்னு ஒருத்தரும் ஆண்டவரே அவங்க ஹார்ட்ல, அவங்க மனசுக்குள்ள அதை உணர்கிற விதமா அவங்க பீஸ் ஓவர்ஆல் பண்ணட்டும் இசப்பா. Let them receive புத்தி கெட்டாத தெய்வ சமாதானத்தை எல்லாரும் ரிசீவ் பண்ணட்டும்ப்பா. We release that, we release that. உங்க பீஸ், உலகம் தரக்கூடாத சமாதானம் என்று நீங்க சொன்ன அந்த ரகமான சமாதானத்துக்குள்ள ஒருத்தரும் ஆண்டவரே let them be felt right now, Lord.
நாங்க அப்படியே பிளஸ் பண்றோம். நாங்க பிளஸ் பண்றோம். நாங்க பிளஸ் பண்றோம். நாங்க ரிலீஸ் பண்றோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்க சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை அப்ளை பண்ணி உங்க லைஃப்ல எதாவது ஆண்டவரே ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு அந்த கிரேஸ் அவங்க பெற்று இருப்பார்களானா அதை மற்றவர்கள் மேல அந்த பிளெஸிங் அப்படியே ரிலீஸ் பண்றத அவங்க ஒருத்தருக்கும் அப்படியே நான் பேசுறேன்ப்பா. இது ரிலீஸ். கனெக்டா இருக்கிறவங்க ஆல்ரெடி இந்த விஷயம் எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் எனக்கு இதை போதிச்சாரு, அதனால என் லைஃப் இப்படி மாறி இருக்கு, இந்த விஷயத்துல நான் கற்றுக்கொண்டேன், இந்த ஏரியால எனக்கு வெளிச்சம் வந்தது, இப்படி தைரியமா இருக்கிறேன் அப்படியெல்லாம் நீங்க எதையாவது ஒண்ணு ரிசீவ் பண்ணிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அது அப்படியே இங்க கனெக்ட் ஆகுற ஒருத்தருக்கும் அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். பிளஸ் பண்ணுங்க பார்ப்போம் இருக்கிற இடத்துல. ஏசப்பா, என் லைஃப்ல வெளிச்சத்தை கொடுத்த தேவன், என் லைஃப்ல இந்த ஏரியால விடுதலை கொடுத்த தேவன், என் லைஃப்ல இதை இப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுத்த தேவன், இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் அந்த கிரேஸ் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் பேசுறேன் ஏசப்பா. எங்க வாழ வைத்து கொண்டிருக்கிற தெய்வம், எங்களுக்கு ஆண்டவரே எங்க வாழ்க்கையை பிடிக்காது இருந்த போது வாழ்க்கையில அர்த்தத்தை கொடுத்த தெய்வனுடைய கிருபைகளை நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட். எனக்கு ஹோப்பே இல்லைன்னு யாருக்குமே அந்த நிலையில அவங்க ஒருவேளை மண்ணில் அப்படி இருக்குமானா அந்த நம்பிக்கையை நாங்க ரிலீஸ் பண்றோம். நம்பிக்கையை நாங்க ரிலீஸ் பண்றோம். அனுகூலமான அடையாளங்களை அவர்கள் பார்ப்பார்களாக சொல்லி நாங்க ரிலீஸ் பண்றோம். தேங்க்யூ ஜீசஸ். யூஆர் நாட் கோயிங் டு ஃபெயில் எனிபடி லார்ட். ஒருத்தரை கூட நான் இதை செய்யல தரல அப்படின்னு சொல்ற தேவன் நீங்க அல்ல. நீர் நல்லவர். உம்மிடத்துல வருகிற யாவருக்கும் நீர் ஆண்டவரே சம்பூரணமாய் நீ தருகிறவர், சம்பூரணமாய் அவர்களை நடத்துகிறவர் ஆண்டவரே. அதை நாங்க ஒருத்தரும் ருசித்து இருக்கிறோம். ஒருத்தரும் அப்படியே நாங்க ரிலீஸும் பண்றோம்ப்பா. இங்க கனெக்ட் ஆகுற ஒவ்வொருத்தருக்கும், அவங்க குடும்பத்துக்கும், இவங்க யாரையெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி இங்க கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்க லவ்ட் ஒன்ஸ், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அது போகட்டும். இந்த சமாதானத்துல இந்த குடும்பம் பெருகுவதாக, ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமும் சமாதானமும் தேவனுடைய அன்புல அப்படியே நிரம்பி அதுலயே நிலைத்திருக்கிற கிருபைகளை நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. ஏதோ ஒரு நாள் நல்லா இருக்கும், அடுத்த நாள் திரும்ப சண்டை, அந்த மாதிரி ஒரு பிளக்சுவேட்டிங்கான என்விரான்மெண்ட் ஒரு வேலை சில வீடுகள்ல இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவரை நாங்க அப்படியே ரிலீஸ் பண்றோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க இந்த வீடுகளை நீங்க ஆளுகை செய்கிறதுக்காக நன்றி. இவர்கள் மூலமாக அந்த வீட்டோட என்விரான்மெண்ட் அப்படியே அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் உருவாகட்டும்ப்பா. இவங்க ஹோஸ்ட் பண்றவங்க பிரசன்ஸ் அப்படியே அந்த ஆம்பியன்ஸ்ல இருக்குதுங்கிற நம்பிக்கை இவர்களுக்கு உண்டாகட்டும். நாங்க விக்டிம் கிடையாது, எதெல்லாம் நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு வெளியில இருந்து அப்படியே வேடிக்கை பார்க்க எங்களை நீங்க அழைக்கல. உம்முடைய வல்லமையில நீங்க எங்களுக்கு கொடுத்த அத்தாரிட்டியில ஆபரேட் ஆக எங்களை அழைத்திருக்கிறீங்க. அதனால நாங்க எங்க குடும்பத்தை பார்த்து, எங்க குடும்பத்தில் உள்ள நபர்களை பார்த்து சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிற பாத்துல நாங்க மனசுல சொன்னா கூட அந்த பீஸ் அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. எங்க வீடுகள்ல அந்த சமாதானம் தங்கி இருக்கும், தங்கி இருக்கும்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம். நாட் தட் எப்பயோ ஒரு முறை நல்லா ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டோம் சிரிச்சோம் அப்படியெல்லாம் ஆண்டவரே. டே இன் அண்ட் டே அவுட், குடும்பம் குடும்பமாய் உம்முடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அந்த குடும்பங்களுக்குள்ள, இந்த வீடுகளுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். புலம்பல் சத்தம் எல்லாம் வெளியேறட்டும், முறுமுறுப்புகள் வெளியேறுவதாக. எப்போதும் குறைவையே பேசிக் கொண்டிருக்கிற காரியங்களை வெளியேறட்டும். இப்படி அன்பின் வெளிப்பாடு உண்டாகும் போது, நிறைவானது வரும்போது குறைவான சகலமும் வெளியேறியே தீரணும்ப்பா. அதுக்கு இடமே கிடையாது. when light comes the darkness has to leave in the name of Jesus. நாங்க அப்படி பேசுகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். குழந்தைங்களை பத்தி ஒரு வேலை இப்போ ஒரு ஈடா இருக்கிறாங்களான்னா we speak wisdom to handle kids லார்ட். அந்த குழந்தைகளை ஹேண்டில் பண்றதுக்கான கிருபைகளையும் விஸ்டமையும் நாங்க ரிலீஸ் பண்றோம். எஸ் லார்ட். எந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பேசணும், என்ன டோன்ல பேசணும் கூட ஆவியானவர் நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்க. நீங்க எங்களுக்கு போதிக்காத விஷயம் ஒண்ணுமே கிடையாது இசப்பா. ஒருவேளை குழந்தைகள் நிமித்தம் வீடுகளுக்குள்ள சமாதானம் இல்லாம ஆகுற சுச்சுவேஷன் இருக்குமானா அது எல்லாத்தையும் நாங்க கேன்சல் பண்றோம். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால போதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கிறது. என் பிள்ளைகள் எல்லாம் ஒளிவ மர கன்றுகளா இருக்கிறாங்க. தே ஆர் ஹீலிங் ஃபார் தெம்செல்ஃப் அண்ட் ஃபார் அதர்ஸ். என் குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஹீலிங்கா சந்தோஷமா. ஏன்னா பிள்ளைகள் இடத்துல குறை ஒன்றும் இல்லை என்று நாங்க அப்படியே டிக்ளேர் பண்றோம்ப்பா. ஏன்னா பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற கிஃப்ட் பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம்.
அதுல ஒரு குறையும் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை they have learned behavior அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்திருக்குமானா அது எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்க உங்களுடைய சமூகத்துல சரண்டர் பண்றோம். யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர். ஹோலி ஸ்பிரிட் இன் யுவர் ஓன் வே நீங்க அவர்களுக்கு நீங்க டீச் பண்ணுவீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை எங்கள் அமைதியின் மூலமா நாங்கள் காட்ட போகிறோம். அவங்கள நிதானமா ஹேண்டில் பண்றது மூலமா நாங்கள் காட்ட போகிறோம். என் தேவன் தேவன் ஆண்டவரே, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. நீங்க சொல்லியிருக்கிறீங்க எங்க பிள்ளைகளுக்கு நீங்க போதிப்பீங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற பேர்டன்ஸ் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. என் பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் விடவே மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை ஒருத்தருக்குள்ள வரட்டும். பிள்ளைகளை குறித்த நம்பிக்கையான வார்த்தைகள் எல்லாத்தையும் நாங்க கேன்சல் பண்றோம். இப்ப இப்படி இருக்கானே, ஃபியூச்சர்ல எப்படி இருப்பானோ அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய போல பிள்ளைகளை குறித்து பேசுகிற வார்த்தைகள் எல்லாத்தையும் நாங்க கேன்சல் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. என் பிள்ளைகள் நன்றா இருக்கிறத நான் பார்க்கிறேன். அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறத பார்க்கிறேன். அவங்க நல்ல எல்லாரையும் கம்ஃபர்டபுளா வைத்துக் கொள்கிற பிள்ளைகளா, குட் கேரக்டர் ஓட மற்றவங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளுகளா இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஈரத்தன்மையோடு இருக்கிறத நான் பார்க்கிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட். அதர் சென்டடா இருக்கிறத நான் பார்க்கிறேன். பிள்ளைகளுக்குள்ள சிப்ளிங் ரைவல்ரி அப்படி யாரோ ஸ்பெசிபிக்கா பிள்ளைங்களுக்குள்ள சண்டை, பெரிய இருக்கிற பிள்ளைங்களுக்குள்ள சண்டை, அப்பா அம்மா கிட்ட போட்டி, உங்களுக்கு அவனைதான் பிடிக்கும் இவனைதான் பிடிக்கும். அதனால ஒரு சின்ன பிள்ளைங்க நான் சொல்லல, இது பெருசா அப்படி வாலிப பிள்ளைங்களா இருக்கிறவங்களுக்குள்ளேயே வந்து அப்பா அம்மா வந்து இவங்களுக்கு தான் பண்றாங்க அவங்களுக்கு தான் பண்றாங்க அந்த மாதிரி ஏதாவது சிப்ளிங் ரைவல்ரி ஸ்பெசிஃபிக்கா யாராவது அதை ஹேண்டில் பண்ண முடியாம கஷ்டப்படுறீங்கன்னா, we speak peace. we speak peace. எல்லா பொறாமையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல வெளியேறுவதாக. தாழ்வு மனப்பான்மைகளை கொண்டு வருகிறதான எல்லா விதமான ஸ்பிரிச்சை நாங்கள் வெளியேற்றுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகளுக்குள்ள நம்பிக்கையை பேசுகிறோம். பெற்றோரை சரியாய் புரிந்து கொள்ளுகிற கிருபைகளை நாங்க ரிலீஸ் பண்றோம் இயேசப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், யூ டீச் தெம் லார்ட். அப்பா அம்மாக்கு எல்லா குழந்தைங்களும் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த புரிதல் ஒவ்வொரு குழந்தைக்கும் உண்டாகட்டும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு நாங்க அதை பேசுகிறோம்ப்பா. இந்த பியர் ப்ரெஷர்னால மன உளைச்சல் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் நாங்க அந்த பீஸை பேசுகிறோம் ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணுங்கிற ப்ரெஷர்ல இந்த பிள்ளைங்க ஒரு வேலை அந்த மிஸ்பிஹேவியருக்குள்ள போகலாம். ஆனால் அதை எல்லாத்தையும் ஆண்டவரே அவங்க ஹேண்டில் பண்ற தைரியத்தையும் கான்ஃபிடென்ஸையும் நாங்கள் பிளஸ் பண்றோம்ப்பா. எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க அதை பிளஸ் பண்றோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். நீ பெரியவர் ஆண்டவர். எங்கள் மத்தியில பெரிய காரியங்களை செய்கிறீங்க. எங்களுடைய இருதயத்துல இருக்கிற எல்லா வியாகுலங்களையும் கேள்விகளுக்கும் பதில் தருகிற இடம் தேவனுடைய பிரசனம் நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். உண்மை விட்டு நாங்கள் வேற எங்க போக முடியும் இயேசப்பா? உங்க பிரசன்ஸ் தான் எங்களுக்கு ஆறுதல். உங்க பிரசன்ஸ் தான் எங்களுக்கு தேறுதல். உங்க பிரசன்ஸ் தான் எங்களை பலப்படுத்தும். உங்க பிரசன்ஸ் தான் எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அந்த மாதிரி அந்த ஒரு பிடிப்பு உண்டாகட்டும். எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் ஹோலி ஸ்பிரிட். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் அப்படின்னு உரிமை பாராட்டி கொண்டு தேவனுடைய வல்லமை இழுத்து கொள்ளுகிற மக்கள் அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட். என்னுடைய சூழ்நிலையில என் தேவனுடைய வல்லமை என்னால் இழுத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற தைரியம், அந்த ஒரு ஃபோக்கஸ் அவர்களுக்கு உண்டாகட்டும் ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உதவியற்ற நிலையில என்ன நடந்தாலும் எனக்கு யார் வந்து உதவி செய்வான்னு அந்த சப்பானி ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட்டு கத்திட்டு இருந்த ஸ்டேட்ல எங்களை வைக்கல ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளுகிற அந்த ஸ்டேட்ல தான் எங்களை வச்சிருக்கிறீங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட். we can help ourselves. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும்போது உமோடு சேர்ந்து எங்கள் வாழ்க்கையை வேறு திசையில எங்களால் கொண்டு போக முடியும். வேறு விதமாய் மாற்ற முடியும். நியூ பிகினிங்ஸை நீங்க கொடுத்து புது விதமாய் எங்களை நீங்க உருவாக்க முடியும். எஸ் ஹோலி ஸ்பிரிட். அப்படியே நாங்க அத்தாரிட்டியில் நாங்க எங்களை பார்க்கிறோம். எங்களால முடியும் என்கிற நம்பிக்கையோடு எங்களை பார்க்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே சகலவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நாங்கள் அப்படியே அறிக்கை செய்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் அதே கிருபைகளை நாங்கள் ரிலீஸ் பண்றோம்ப்பா. எங்க எல்லையில ஆண்டவரே சமாதானம், வேற எதுவுமே வேணாம், எனக்கு வீடு சமாதானமா இருந்தா போதும் அப்படின்னு சில பேர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா வெரி ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கிறீங்க. இன்னும் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன். நான் சொன்னது உங்களுக்கும் தான். உங்களை விட்டுட்டு மத்தவங்களுக்கு மட்டும் இல்லை. அது எனக்கு தான் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. எனக்கு தான் இந்த சமாதானம் நதியை போலங்கிறது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி உரிமை பாராட்டுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உங்க பிரசன்ஸ் எங்களை ஒவ்வொருத்தரையும் நிரப்புகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட். வீண் வாக்குவாதங்கள் எல்லாத்தையும் நாங்க கேன்சல் பண்றோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே எல்லா ஆர்கியூமெண்ட்ஸையும் கொண்டு வருகிறதானது அவங்க பிரிவினைக்கு காரணமா இருக்கிற செப்பரேஷன் ஸ்பிரிட் எல்லாம் நாங்க கேஸ்ட் அவுட் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. எஸ் ஹோலி ஸ்பிரிட். கணவன் மனைவி உறவு என்பது நீங்க ஏற்படுத்தினது ஆண்டவரே. யூ வேர் ஃபார் மேரேஜ், யூ வேர் ஃபார் மேரேஜ், யூ கிரியேட்டட். அதுதான் உங்க ஹார்ட்டா இருந்தது. குடும்பத்தை நீங்க உருவாக்குனீங்க. அதற்கு விரோதமாய் ஒருத்தர் எழும்ப முடியாது. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம்ப்பா. அது நான் அந்த ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, அந்த மனைவியா இருந்தாலும் சரி, அவங்களுமே அதுக்கு விரோதமாய் நிற்க முடியாதுன்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். மேரேஜ் இஸ் சோ பியூட்டிஃபுல் அண்ட் ஹானரபிள் இன் யோர் சைட். அதை கனமாய் பார்க்கிற கிருபைகளை நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. வீண் வாக்குவாதங்கள், சண்டைகள், ஈகோ எல்லாத்தையும் ஆண்டவரே நாங்க கேன்சல் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. உங்க பார்வையில இந்த திருமண வாழ்க்கையை பார்க்கிற கிருபைகள் உண்டாகட்டும்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட். வி ஸ்பீக் பீஸ். வி ஸ்பீக் பீஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். அப்படியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல பீஸை நாங்க ரிலீஸ் பண்றோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இருக்கிற வண்ணமா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற கிரேஸை நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம்ப்பா. டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படியே ஒரு தேவனால அழுத்தப்படாத எதுவுமே ஒரு ஓவரான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருதயத்துக்குள் இருக்குமானா அது எல்லாத்தையும் நீங்க பேலன்ஸ்ல கொண்டு வருகிறதுக்காக நன்றி. நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுகிற கிருபைகள் எங்கள் இருதயத்துல ஆண்டவரே பெருகுகிறதுக்காக நன்றி அப்பா. யாருக்கிட்டையும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த இது காரியங்கள் வேண்டாம் ஆண்டவரே. அப்ப நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ, எல்லாருக்கும் கொடுக்கிறவரா இருந்தீங்களோ, அதே மாதிரி நாங்களும் கொடுக்கிறவளா இருக்கட்டும். உங்க இடத்துல பெற்றுக்கொண்டு ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கிறவர்களா நாங்க இருக்கட்டும் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். என்னை குறித்து எனக்கு யார் செய்வா, என்னை யார விசாரிக்கலாம், என்ன அப்படின்னு வாட் அபவுட் மீங்கிற கேள்வியில சிக்கிக் கொள்ளாதபடி அதை நாங்க கேன்சல் பண்றோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இன்சைட் அவுட் அவங்க மாறட்டும். அவர்கள் உள்ளிருந்து வெளியே போகிற அந்த ஒரு ஸ்டேட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நீர் அப்படி எங்களை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. எதிர்பாராமலே காரியங்கள் நடக்கும். நீங்க எதிர்பாராத நேரத்துல உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளுவாங்க. உங்க எதிர்பாராத விதத்துல ஜனங்க உங்களை கொண்டாடுவாங்க. பட் ஃபார் நவ் த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் சீட் டைம். என்ன தெரியுங்களா? யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் லவ், யூ ஹாவ் டு கிவ் அன்கண்டிஷனலி, லவ் அன்கண்டிஷனலி. எதிர்பாராமல் காரியங்களை செய்ய 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 there will be a time. எல்லாரும் உங்களை சூழ்ந்துக்குவாங்க. எல்லாரும் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. அப்பயும் நீங்க தேவனையே துதிப்பீங்க. தேவனுடைய பிரசன்னத்தையே முதலாவது வைப்பீங்க. அப்படி நம்ம ஆண்டவர் நடத்துவார். ஏன்? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா எங்களை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. எஸ் ஹோலி ஸ்பிரிட். உம்மை போல யாருமே இல்லைன்னு சொல்லி நாங்க எல்லாரும் ஆண்டவரே நாங்க ஒரு விஷயத்தை இப்ப அறிக்கை செய்தோம். ஒரு விஷயத்தையும் நாங்க அப்படியே பேசணும், நாங்க ரிசீவ் பண்ணிக்கணும். ஆனா இதை அப்படியே அப்ளை பண்ண எங்களுக்கு நீங்க இருக்கிறீங்கப்பா. உங்களை போல வேற யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ரிசீவ். எல்லா ஏரியாலையும் உங்களை மாதிரி எனக்கு செய்ய யாரும் இல்லை. நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம் ஏசப்பா. உங்களை மாதிரி எங்களை விசாரிக்க, புரிந்து கொள்ள, தேற்ற, எங்கள் தேவைகளை சந்திக்க, எங்கள் இருதயத்தின் காயங்களை ஆற்ற, எங்களுக்குள்ள ஆழமாய் அழுத்தி வைத்திருக்கிற அப்படியே மெமரிஸ் எல்லாம் எரேஸ் பண்ண ஆண்டவரே உண்மை போல வேற யாருமே இல்லப்பா. எல்லா மகிமைகளும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், உமக்கு செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறாதவர்களுக்கு அதை குறித்த வாஞ்சையை நான் பேசுகிறேன். அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வல்லமையும் அனுபவிக்கிற அந்த கிரேஸ் ஆண்டவரே, அந்த அந்த வரத்தை ஆண்டவரே கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி. அதை குறித்த தாகம் உண்டாகட்டும், பசி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அது உங்களோட பிரசன்ஸ்ல இருந்து உண்டாகட்டும் ஏசப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட். நிரந்தர தீர்வுக்கு நேராக
ஆவியானவர் தான் நடத்த முடியும். ஆவியானவர்களுக்கு தனிப்பட்ட அந்யோன்யமும் ஐக்கியமும் தான் எங்களை ஒரு ஒரு சீரா நடத்தும் ஆண்டவரே. அந்த கிரேஸ் ஆண்டவரே ஒரு ஒருத்தருக்கும் உண்டாகட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு ஒருத்தருக்குள்ள அந்த பிரசன்ஸை உணர்கிற இந்த விஷயத்தை நீங்க செய்கிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஆண்டவரே முதலும் முடிவுமா எல்லாமா இருக்கிறீங்க நாங்க புரிந்து கொண்டு மீது வாஞ்சியா இருந்தோம். உங்களிடத்துல இருந்து எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிற கிரேஸை நாங்க ரிலீஸ் பண்றோம் ஏசப்பா. கரெக்டான ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே. இவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் நாங்க டிக்ளேர் பண்றோம். தே ஆர் abundant, abundant, பரிபூர்ணத்தில் இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். ஐஸ்வர்யவான்கள் என்று நான் டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். சகல சமாதானத்திற்குள்ள நிரம்பி இருக்கிற குடும்பம் என்று நான் அப்படியே டிக்ளேர் பண்றேன்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா எங்களை அப்படிதான் நீங்க வைக்க சித்தம் உள்ளவரா இருக்கிறீங்க. அந்த சித்தத்தை நாங்கள் பேசுகிறோம், அந்த சித்தத்தை நாங்க அப்படியே சட்டமாக்குகிறோம். அதற்கு நேராய் காரியங்கள் அலைன் ஆகிறதுக்காக நன்றி. எங்களுக்கே தெரியாத விதத்துல ஆவியானவர் நீங்க கிரியை செய்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். வி தேங்க்யூ இன் அட்வான்ஸ். முன்கூட்டியே நாங்கள் நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறோம். என் குடும்பத்தை அப்படி வைத்ததற்காக நன்றி. எங்கள் பண பைகள் எல்லாம் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. எங்க கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. என் பிள்ளைகளை போதித்ததற்காக நன்றி. என்னுடைய சகல எல்லை எங்கிலும் சமாதானம் என்று நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்காக நன்றி ஏசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் சரீரத்துல ஒரு ஒரு செல்லும் உங்க சுகத்துல அப்படியே நிரம்பி இருக்கிறதுக்காக பபுள் ஆகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குள்ளே ஆண்டவர் இணக்கம் உண்டானதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. வேதத்தில் உள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் எனக்காக எஸ் அண்ட் ஏமேன் இருக்கிறதுக்காக நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட் நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம்ப்பா. நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். எங்கள் குடும்பங்களுக்காக நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒரு ஒரு சாட்சியா எழும்புகிறதுக்காக நன்றி. அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்க போகிறதுக்காக நன்றி. ஆண்டோடைய பிரசன்னத்தில் வந்து இங்க பிரசன்னத்துல அமர்ந்து அப்பா என்ன பேச போறாங்க, ஆண்டு பிரசன்னத்துல இருக்கணும்னு வாஞ்சியோடு வருகிற இந்த அன்பின் பிரயாசத்தை மறக்கிறதற்கு அநீதியுள்ளவர் அல்ல நாங்கள் அறிந்திருக்கிறோம். இவர்களுடைய பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதாக. பிரசன்னத்தில் இருந்து திரும்பினால் அதற்கான ஆசீர்வாதம் வித்தியாசம் என்று ஒருவரும் உணர்கிற விதமாய் அடையாளங்கள் உண்டாவதாகன்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன்ப்பா. நீ அப்படியே செய்து விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து சகல கன மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். In Jesus' name, amen, amen. Bless you all, bless you all. ஹம் தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, தொடர்ந்து கனெக்டடா இருங்க. புதுசா வந்தவங்க எங்களோட பர்சனலா கனெக்ட் ஆகணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா வாட்ஸ்அப்ல பர்சனலா ஒரு நோட் போடுங்க. which is bothering you, எங்க இருந்து ஜாயின் பண்றீங்க, எப்பத்துல இருந்து கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னு உங்க ஜேர்னி எப்படி இருக்கு, இதை பத்தின அப்டேட்ஸ் எங்களுக்கு போடுங்க. for us it will be easy to know you. ஓகே, வாட்ஸ்அப்ல பர்சனல் விண்டோல போடுங்க டெக்ஸ்ட். ஓகே, bless you all, take care, stay connected.